நல்லா இருக்கு மித்ரா. பிரமாதமா பண்ணிட்ட. எல்லாமே நல்லா இருக்குமா? அம்மா, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்க. செழியனுக்கு பனை ஓலை கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரவா லட்டுனா ரொம்ப பிடிக்கும். சக்திக்கு இந்த அடை பிடிக்கும். கீர்த்தனா ஏய் போதும் போதும், ரொம்ப புகழாத. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் சொல்லு. நாங்களாம் பசிக்காக மட்டும் சாப்பிடுறவங்க, அதனால மித்ராக்கு பார்டர் மார்க் தான் போடுவேன். கரெக்ட். நீ வாங்குறதும் பார்டர் மார்க், நீ போடுறதும் பார்டர் மார்க். என்ன எப்படி இருக்கு? போனஸ் மார்க் போடலாம். மித்ரா, நிஜமாவே சமையல் சூப்பர். அப்பா, சக்தியோட கல்யாணத்துக்கு மித்ரா தான் கிச்சன் இன்சார்ஜ். ஓகேவா? ஓகேம்மா. கிச்சன் மட்டும் இல்ல, சக்தியோட கல்யாணத்துல அவளோட ரிசப்ஷன், தாம்பூல பை கட்டுறது, இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேனே. பாத்தீங்களா, மித்ரா இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. எவ்வளவு பொறுப்பா பேசு பாத்தீங்களா? நீங்களா நம்ம வீட்டு பிள்ளைங்க என்ன பேரு, கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கிறீங்களா? எழுதிங்களா? ஒவ்வொன்றுலயும் சொல்லிதான் வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. அதையும் பொறுப்பா செய்யறது இல்ல. சரி விடுப்பா, அதுங்க சின்ன பிள்ளைங்க தானே. அத்தை, நீங்களா எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? சரி, ரொம்ப வாய் பழக்காம சாப்பிடு. மித்ரா, சக்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என் மனசுல எவ்வளவு படபடப்போட இருக்கேன் தெரியுமா? நம்ம வீட்லயே இதான் முதல் கல்யாணம். அதனால என் பிசினஸ் சைட்ல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரும் பிரமிக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும். இது வரைக்கும் எந்த கல்யாணமும் இது மாதிரி நடந்ததில்லைன்னு எல்லாரும் சொல்லணும். அதனாலதான் நிறைய பேரை இன்வைட் பண்ணிருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு வந்துட்டு போறவங்க எல்லாருமே வீட்டுக்கு போனாலும் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. சக்தி அக்கா உங்க இமேஜ தூக்கி நிறுத்திடும். இமேஜ் பத்தி என்னமா? சக்தி சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் ஜாம் ஜாம்னு இருக்கும்பா. மாப்பிள்ளை தான் கொஞ்சம் நெகட்டிவ் ஹீரோ மாதிரி இருக்காரு. மித்ரா, என் பிள்ளைங்களையே சக்தி மேல எனக்கு ஒரு தனி பிரியம். ஏன்னா அவகிட்ட தான் என்னோட குணம்லாம் இருக்கு. மற்ற பிள்ளைங்களை பிரிஞ்சு கூட நான் கஷ்டப்பட்டு இருந்துருவேன். ஆனா சக்தியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. அதனாலதான் அவளுக்கு உள்ளூர்லயே மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். சக்தி, எங்க போற? சாப்பிட்டு போ. போதும் எனக்கு. கண்மணி, ஏதோ நல்லா பசிக்குதான் சாப்பிட்றவன்னு சொன்னான்ல, இங்க பாத்தியா? பெரிய இவ மாதிரி வேதாந்தம் எல்லாம் பேசின, இப்ப எங்க எல்லார் பசிக்கும் நீதான் கொட்டிக்கிட்டு இருக்க. சாப்பிடும்போது என்ன பேச்சு? சாப்பிடு. ஏய், இது எந்திரி. சக்தி, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. இப்ப நீ என்ன சொல்ல வர? அனிதா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப என்ன? இத பத்தி யார்கிட்டயாவது சொல்லணுமா? இல்ல எங்க வீட்டை இதை பத்தி பேச போறியா? ஐயோ சக்தி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. உங்க குழப்பத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது ரொம்ப சகஜமான விஷயம். நீங்க டைனிங் ஹால்ல கேட்டீங்கல்ல, அப்பா உங்களை பத்தியும் உங்க கல்யாண விஷயத்திலையும்
எவ்வளவு ஆசைகளும் கனவுகளும் வச்சிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப என்ன சொல்ல வர? அட்வைஸ். எனக்கு அட்வைஸ் பிடிக்காது. அது மட்டும் இல்ல, எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரு? அது அது அப்பா, எங்க அப்பா மேலயும் என் குடும்பத்து மேலயும் எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன? உன் மேல உள்ள நல்ல அபிப்பிராயத்துல உன்னை எங்க தங்க வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அப்பா கம்பெனில வேலைக்கு போய் சேர்ந்துருவேன். அவ்வளவுதானே? அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறதே தப்பு. அதுவும் நீ வேலை பாக்குற முதலாளியோட வீட்டுல அவர் பொண்ணுக்கே அட்வைஸ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னு நீ நினைக்கிற பாரு, அது இன்னும் பெரிய தப்பு. அனிதா ஒரு முட்டாள். அவ ஓட்டவாயை வச்சுட்டு சும்மா இருக்காம உன்கிட்ட ஏதோ உளறி இருக்கா. அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஓவரா நெருங்கி அறிவுரை ஆலோசனைன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ சக்தி ப்ளீஸ், நான் இன்னும் எதுவும் சொல்லவே ஆரம்பிக்கல. நான் என்ன சொல்ல வரேன்? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நீ சொல்றது கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு வெளியே போ. கல்யாணத்துக்கு போயிருந்தேனா, அந்த கல்யாண பொண்ணு கட்டியிருந்த புடவை ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த புடவை மேட்ச் ஆகலை. ஒன்று அந்த புடவையில் இமேஜின் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தேன். இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிப்பியா? எனக்கெல்லாம் அந்த பழக்கெல்லாம் கிடையாது. புக்கு படிக்கிறது டைம் வேஸ்ட்டு. எனக்கு சொந்தமான வைரத்தை எப்படி ஜாக்கிரதையா பத்திரமா கைக்குள்ள பொத்தி 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 வச்சுப்பனோ அதே மாதிரி செல்லத்தையும் வச்சுப்பேன். ஒரு நாளைக்கு நான் 2-3 பேக்கெட் சிகரெட் பிடிப்பேன். நீ சகிச்சுதான் ஆகணும். நீ தப்பா யோசிச்சு தப்பா பேசி தப்பான காரியங்களா பண்ணிட்டு இருக்க. உன்னோட வாழ்க்கை நீ சீக்கிராக்கிட்டு இருக்க சக்தி. சார், நைட்டு என்ன சாப்பிட்றீங்க? ஆர்டர் பண்ணணும். நீ எது வேணா ஆர்டர் பண்ணுப்பா, எனக்கு பசியே இல்லை. ஏன் சார்? என்ன பண்றது, என் மக மேகலாவை காணோம் தேடிட்டு இருக்கோம். அவ கிடைக்கிற வரைக்கும் எனக்கு பசியே இருக்காதுப்பா. அவ கிடைச்சப்புறம் நிம்மதியா சாப்பிடுவேன். அது வரைக்கும் சாப்பிடுறதெல்லாம் பேருக்காகத்தான். பெரியப்பா வா தேவராஜ்.
நான் சொன்ன ஆடெல்லாம் அதான் பெரியப்பா. அச்சா. பெரியப்பா, சென்னையில இதுதான் லீடிங் பேப்பர். இது தவிர எல்லா பத்திரிகையிலையும் கொடுத்தாச்சு பெரியப்பா. சோ அப்போ இதுக்கு பலன் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும் பெரியப்பா. ஒவ்வொரு பத்திரிக்கையும் லட்சம் காப்பி விக்குது. கண்டிப்பா இதுக்கு ரீச் இருக்கும். நம்ம போட்டோவோட வேற கொடுத்துருக்கோம். நிச்சயமா ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் பெரியப்பா. கண்டிப்பா கிடைக்கணும் தேவராஜ், கண்டிப்பா கிடைக்கணும். பெரியப்பா, பெங்களூர்ல இருந்து போன் வந்தது. என்ன? வெள்ளியப்பா போன் பண்ணியிருந்தாரு. இந்த லேண்ட் விஷயமா நீங்க அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க பெரியப்பா. ஐ கம்ப்ளீட்லி forgot about it. தேவராஜ், நீ எனக்கா ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க. நீ இந்த பெல்லியப்பாக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ரப்போஸ்ட் மீட்டிங்கை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க முடியுமா? கண்டிப்பா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு சென்னையில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு பெரியப்பா பெங்களூருக்கு வந்துருவாரு. நான் பெல்லியப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். Do it. ஓகே ஓகே. என்ன சார் திடீர்னு மனசு மாதிரி யோக்கியம் ஆயிட்டீங்களா? யோ, அபசகுணமா பேசாதையா. பின்னென்ன சார், பேப்பரில் ஃபோட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்து கான்டாக்ட்னு ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டீங்க. அதை பார்க்குற பொதுமக்கள் யாராவது மேகலாவை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்த்திட்டா நம்ம கதி என்ன ஆகிறது? யோ, என்னென்ன லூசுன்னு நினைச்சிய? விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு நான் என்ன கிறுக்கனா? இதெல்லாம் அந்த கிழவனுக்காக ஸ்பெஷலா பிரிண்ட் பண்ண பேப்பரியா. சினிமா ஷூட்டிங்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஃபோன் கால்லாம் வரும். எல்லாம் ஏன் செட்டப் தான். பெருசு நம்பிடும்ல. 10 நாள் பெருசு நம்ம கூட சுத்தும். அப்புறம் அலையிற அலைச்சல்ல டயர்டாகி ஊருக்கு போயிடும். அதுக்கப்புறமா நாம தேட ஆரம்பிப்போம். நிஜமாவே தேட ஆரம்பிப்போம். இத்தனை நாளா அவ எங்க இருக்கா, என்ன விவரம்னு தெரியாமையே குழம்பிட்டு இருந்தோம். இப்பதான் தெரிஞ்சிடுச்சுல்ல. தேடி கண்டுபிடிப்போம். நிச்சயமா அவ மாட்டுவான். மாட்டணும். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்பிச்சாரு சார். களவு போன நகையெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நீங்க வந்து அடையாளம் சொல்லி சைன் பண்ணிட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு போலாம். ரொம்ப சந்தோஷம். மித்ரா, உனக்கு தாமா முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நான் என்ன சார் பண்ணேன்? ஆமாம்மா, நீ சொன்ன அடையாளங்களை வச்சுதானே போலீஸ் திருடங்களை பிடிச்சி நகைகளை மீட்டிருக்காங்க. ஆமாம்மா, கல்யாண நகையெல்லாம் ஒட்டு மொத்தமா தொலைச்சிட்டோமேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஒருவேளை இந்த நகையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலன்னு வச்சுக்கோ, அத்தனை நகையும் திரும்ப வாங்கியிருக்கணும். எவ்வளவு செலவு! அது மட்டுமா, வெளியில இருக்கிறவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் காலத்துக்கும் சண்முக வடிவு நகையை திருட்டு கொடுத்துட்டான்னு ஏன் தலை போட்டு உருட்டிட்டு இருப்பாங்க. அபசகுணம் அது இதுன்னு 1000 பேச்சு பேசியிருப்பாங்களே. உன்னை யாருக்கு அப்படி பேசுவா? உனக்கு தெரியாதுப்பா, நீ குழந்தை மாதிரி. மித்ரா புண்ணியத்தினால என் தலை உருளாம தப்பிச்சது. சரிங்க, நீங்க கிளம்புங்க, நாங்க வரோம். ஓகே சார். அக்கா, நாம போயிட்டு வந்துருமா? மித்ரா, நீ வாயம்மா, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். கூட வாயம்மா. இல்ல, அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்னு தான் நானும். சரிம்மா, உனக்கு விருப்பமா இருந்தா போயிட்டு வா. அதானே பார்த்தேன். நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிடக்கூடாது. எல்லா வேலையும் அது தலையிலே கட்டிடுவாங்க. சொல்லி வைப்பா, பாவம் அந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம வீட்டுல தங்கி இருக்க போகுது. அந்த பொண்ணு ஆளாளுக்கு டென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லி வை. அத்தை, இல்ல சும்மா மித்ரா மித்ரன் ரொம்ப ஓவரா பேசாதீங்க. அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் எங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. தெரியுமா? விடுப்பா, பெரியவங்கிட்ட மரியாதை பேச தெரியாது. ஒழுங்கா நடந்துக்க. விடுப்பா, அவதான் சரியான வாயாடின்னு தெரியும்ல, விடு. சரி வாக்க, வரமா. சாரி கீர்த்தனா, நான் ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுற? போய் சீக்கிரமா ரெடியா. நான் ரெடியா தான் இருக்கேன். மித்ரா, இது சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. நீயும் போய் ரெடி ஆயிடு.